வெல்கம் டு சேனல் ரம்யா அண்ட் சுப்பு சமையல். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெஜ் குருமா. இப்போ நம்ம பார்க்க போகிறது வெஜ் குருமா. 2 தக்காளி, ஒரு 2 பல்லாரி, கேரட் ஒன்று, அப்புறம் ஒரு சட்டி கடாய் எடுத்துகிட்டு அதில் ஒரு தேங்காய் நல்லெண்ணெய் ஊற்றுங்க. கடுகு போடுங்க. 2 கடுகு போட்டு கடுகு நல்லா பொரிஞ்சது வெங்காயத்தை நல்லா போட்டு துவைக்கணும். 2 உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டு நல்லா துவைக்குங்க. நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகும். ஆன பிறகு கேரட்டும் தக்காளி போட்டு நல்லா துவைக்குங்க. துவைக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு துவைக்குங்க. அப்புறம் மஞ்சள் பொடி, கரம் மசாலா பொடி, மல்லிப்பொடி, சில்லி பொடி போட்டு நல்லா துவைக்குங்க. இப்போ தேங்காய் அரைச்சி வச்சுருக்கோம்னா மசாலாலாம் வச்சு பட்டை, கிராம்பு, சோம்பெல்லாம் போட்டு தேங்காய் அரைச்சி வச்சு அந்த மசாலாவை எடுத்து அதை நல்லா ஊற்றி கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடுங்க. கொதிச்சது நம்ம குக்கரில் வச்சுருக்க உருளைக்கிழங்கு, பட்டாணி இருக்குது. நல்லா அந்த பட்டாணி நல்லா உருளைக்கிழங்கு தொலியை நல்லா உரிச்சிட்டு மசிச்சு போடலான்னு போடலாம். 2 கட் பண்ணி போடலான்னு போட்டுக்கலாம். அது உங்களோட விருப்பம். அதை போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. கொஞ்சம் கொதிச்சது மல்லி இலை போட்டு இறக்கி நம்ம சப்பாத்தி கூட வச்சு சாப்பிடலாம். சாப்பாட்டுக்கு வச்சுனாலும் சாப்பிட்டுக்கலாம். தோசை, இட்லிக்குனாலும் வச்சு சாப்பிட்டுக்கலாம். நல்லா டேஸ்ட்டாக, நல்லா சுவையாக, டேஸ்ட்டாக நல்லா இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.